சக்கரவள்ளி கிழங்கு வெத்த குழம்புக்கு சக்கரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி தோலை வந்து சீவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். கருவேப்பிலை, அதுக்கப்புறம் தேவையான பொருட்கள் கடுகு, பெருங்காயம் 2 துண்டு, வெந்தயம் 1 ஸ்பூன், ஒரு மிளகாயை கிள்ளி வச்சுருக்கேன், துவரம்பருப்பு 1 ஸ்பூன், அண்டு உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன், அதுக்கப்புறம் புளி வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு ஊற போட்டிருக்கேன். இப்போது நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி வானா ஒன்று வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு விட்டுட்டுறேன். அது காஞ்சிலே இருக்கும்போது கடுகு, எடுத்து வச்ச பொருள் எல்லாத்தையுமே நம்ம அப்படியே போட்டுடுறோம். எது தேவையான பொருள் எடுத்து வச்சோம் இல்லையா, அதெல்லாம் போட்டுட்டு நல்லா வறுக்கணும். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி வறுத்துன்னு இருக்கும்போது சாம்பார் பொடி போடணும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சிவப்பு மிளகாய் தூள் அதையும் போட்டுறோம். போட்டுட்டு இதையும் வந்து நல்லா அப்படி அதில் போட்டு அந்த எண்ணெயோடு போட்டு நல்லா பிரட்டிடுங்க. இந்த சமயத்தில் நம்ம அந்த கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி இருக்குது இல்லையா, அதை வந்து இதோட அப்படியே ஆட் பண்ணிடுங்க. இப்போ புளி தண்ணி நம்ம எல்லாத்தையுமே கொட்டிட்டோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுடுறோம். இது கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம வந்து சக்கரவள்ளி கிழங்கை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுடலாம். இந்த மாதிரி கொதிக்கிற சமயத்தில் தேவையான அளவு உப்பையும் போட்டுடுறோம். கட் பண்ணி வச்ச சக்கரவள்ளி கிழங்கையும் இதில் எல்லாத்தையும் போட்டுடுறோம். நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் அது எப்படி ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். போது பார்த்திங்கன்னா சூப்பரான ஸ்மெல் வரும். ஏன்னா வெந்தயமும் துவரம்பருப்பும் சேர்ந்து வந்து நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஃப்ளேவரை கொடுக்கும். இந்த மாதிரி குழம்பு கொதிச்சுட்டே இருக்கும்போது இந்த அளவுக்கு வெல்லம் சேர்த்துடலாம். ஒரு கட்டி வெல்லம் சேர்த்தா தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ டேஸ்ட் வேணும்னா இதை சேர்த்துருங்க, இல்லைன்னா கொஞ்சம் உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து எல்லாமே மிங்கிள் ஆகி சூப்பராக இருக்கும். உங்களுக்கு டேஸ்ட் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். செஞ்சு பாருங்கள். இந்த குழம்பு செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.